கடந்த நவம்பர் மாதம் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 20 பேர் விடுதலை. படகு ஓட்டுநர்கள் 3 சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. சாத்தனூர் அணையை திறக்கும் முன்பு 5 முறை முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. செம்பரம்பாக்கம் ஏரியை முன்னறிவிப்பு இன்றி திறந்தது அதிமுக அரசுதான் எனவும் இபிஎஸ்க்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசியது பொதுமக்கள் இல்லை என அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த ஒரு நபர்தான் காழ்ப்புணர்ச்சியில் வீசியுள்ளார் எனவும் விளக்கம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகத்தை அரசை ஏற்று நடத்த கோரிய வழக்குகள் தள்ளுபடி. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்குகளை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. மழை வெள்ளத்தால் சேதமடைந்த குடிசைகளுக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு. முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்ட முன்னுரிமை. மழை வெள்ளத்தால் 33% மேல் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய். பல்லாண்டு பயிர்களுக்கு 22,500 ரூபாய். மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 8,500 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. மழை வெள்ளத்தால் வாக்காளர், ஆதார், குடும்ப அட்டை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம் நடத்தி புதிய சான்றிதழ் வழங்கப்படும். மாணவர்களுக்கு புதிய பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை. தமிழகத்தில் 30 அரசு மருத்துவமனைகள் தனியாருக்கு நிகராக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. அரசு மருத்துவமனைகளில் கட்டண படுக்கை வசதி அறை தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். விழுப்புரத்தில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்தில் மீட்கப்பட்ட குழந்தை சமூக வலைதளங்களில் பரவி வரும் காட்சி. டெல்லியில் காற்றின் தரம் சற்று மேம்பட்டுள்ளது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். சாத்தனூர் அணையிலிருந்து 30,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படும் என்று கூறிவிட்டு 1.30 லட்சம் கன அடி தண்ணீர் திறந்தது ஏன்? தமிழ்நாடு அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் கேள்வி. புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் வெள்ளப்பெருக்கு. மீட்பு பணியில் பேரிடர் மீட்பு படையினர் தீவிரம். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் அதானி விவகாரம் மற்றும் பெஞ்சல் புயல் பாதிப்புகள் எதிரொலித்தது. புயல் பாதிப்புகளுக்கு மத்திய அரசு உடனடியாக நிவாரண நிதி வழங்க தமிழக எம்பிக்கள் கோரிக்கை. புயல் பாதிப்புகளுக்கு நிதி வழங்குவதில் மத்திய அரசு மெத்தனம் கூடாது. பாதிப்புகளை ஆய்வு செய்ய உடனடியாக குழுவை அனுப்ப வேண்டும் என மாநிலங்களவையில் திருச்சி சிவா, வைகோ வலியுறுத்தல். பும்ராவை சமாளித்து தொடரை வெல்ல தயார். ஆஸ்திரேலிய விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி நம்பிக்கை. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் சுப்மன் கில் வேண்டாம். த்ருவ் ஜுரேல் தொடர்ந்து விளையாட வேண்டும் எனவும் ஹர்பஜன் சிங் ஆலோசனை.